நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, இந்த சாம்ராஜ்யத்தை ஆட்டி படிக்க பிறந்தவன் விஜய். அந்த விஜய் யாராலையும் அசைக்க முடியாது. எல்லாருமே விஜய் கையில் தான் இருக்குது. நீ உன் இஷ்டத்துக்கு சொத்தை விஜய்க்கு தெரியாமல் திருடின கம்னாட்டினா நீ என்கிட்ட சட்டம் பேசினிருக்கியா? நான் ஒன்றும் திருடி பொழைக்கல. இங்கே உழைச்ச காசுக்கு தான் எனக்கு சம்பளம் தந்தாங்க. நீ யார் என் சம்பளத்தை பிடுங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மல்லி அப்படியே சும்மா கெர்றன்றாங்க ஒரு பக்கம். ராஜேஸ்வரி இதுக்கு தாங்க சொல்கிறது, என்றைக்குமே உழைக்கிறவங்க கிட்ட வச்சுக்கூடாது. நீ திருடி பழகிற, அது உன்னோட வச்சணும். தேவையில்லாமல் உழைக்கிறவங்க காசை பிடுங்கினா 2 நாள் பார்ப்பான், 3ஆவது நாள் திருப்பி அடித்தான் தாங்க மாட்டேங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் உழைப்போட பலம் ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்கான். சும்மா இருக்கிறவங்களுக்கும் உழைக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அந்த மாதிரி தான் நம்ம மல்லிக்கு சரியான அடி அப்படியே சும்மா திருப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஒரு முடிவில் ரஞ்சித்துங்கிட்ட அந்த மல்லியை சும்மா விடக்கூடாது. எவ்வளோ தைரியம் தான், அதுவும் அண்ணக்காவடி என் கழுத்தை பிடிச்சிட்டா, அவளை சும்மா விட மாட்டேன். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். மேடம் என்னென்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? இங்கே எல்லாமே சிசிடிவி, அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மேடம் அதெல்லாம் கம்பெனிக்கு இதாகாது, கம்பெனி முக்கியமான விஷயமெல்லாம் இருக்குது. இன்றைக்கி மட்டும் அப்படி அரெஸ்ட் ஆகணும், மொத்தமாக அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்தால் நமக்கே பிரச்சனை வரும். அதனால் இந்த பிரச்சனை இப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்ல, உடனே வேறு வழி இல்லாமல் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளை 100 நாளைக்கு பார்த்துக்கிறேன், வேறு இதெல்லாம் நான் வச்சு செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி அங்கேருந்து சைலண்ட்டாக கிளம்பிடுறாங்க. நம்ம ரஞ்சித் ராஜாம்மா பாத்தியம்மா எந்த அளவுக்கு கோவம் வருது அந்த மல்லிக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு ஆளாகிட்டு இருக்கா, எல்லாம் விஜய் கொடுக்குற இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவனுக்கும் வைக்கிறான் அடி, இவளுக்கும் வைக்கிறான் அடி. 2 பேரும் அடித்து ஓடுறான். இந்த ஊரில் இந்த நாட்டை விட்டே ஓட்டுறான். அப்போ தெரியும் இந்த உலகத்தை விட்டு ஓட்டணும். இப்போ ராஜம்மா அவங்க 2 பேரும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆணவத்தில் பேசினு இருக்காங்க. இவங்க 2 பேர் பண்ணுறதை பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பயமாக இருக்குது. என்னடா இப்படியெல்லாம் பிளான் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் சதி திட்டம் தீட்டுறாங்க. போகிறப்போத்த பார்த்தா இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஒரே கூத்தாக இருக்கும் போல இருக்கே. சாமி என்னடா இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளான் பண்ணுறாங்க. இவங்கள நாம் சும்மா விடக்கூடாதுங்க, எல்லாத்துக்கும் நம்ம திருப்பி அடித்து ஆகணும். சும்மா நம்ம விட்டு வச்சுருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இருக்கிறது. நம்ம மல்லி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறோமோ கொஞ்சம் டல்லாகவே போகிறாங்க. போய் ஏதோ நைட்டெல்லாம் யோசிச்சுன்னு இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயம் ஒரு பக்கம் கஷ்டப்படுறாரு. அவரை நம்ம வேலைக்கு அனுப்பிச்சி விட்டு நான் மட்டும் இங்கே சந்தோஷமாக இருக்க முடியாது. அவர் ஏதோ நல்ல வேலைக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவரே போய் கஷ்டப்பட்டுன்னு இருக்காரு. இந்த சமயத்தில் நாமளும் இதே மாதிரி இருந்தால் அவருக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க நம்ம மல்லி. புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிச்சுன்னு இருக்காங்க. சரி ஓகே, இப்படியே யோசிச்சுன்னு நான் மட்டும் வேலைக்கு ஆகாது, எதனா ஒன்று சட்டுன்னு நான் முடிவெடுத்து சட்டுன்னு எதனா ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு எதனா ஒன்று அரேஞ்ச் பண்ணணும்னு விஜயும் ஒரு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா விஜயால் தான் மல்லி வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு விஜய்க்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. நம்ம கஷ்டப்படுறத பார்க்க முடியாமல் தான் மல்லி வேலைக்கு போகிறான். மற்றபடி அவளுக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை. விஜய் சொன்னார் வேலைக்கு போகக்கூடாது, அந்த மாதிரி நம்ம வீட்டில் கிடந்துடலாம். ஆனால் கஷ்டப்படுறாரு. போய் கிரீஸ்லலாம் கை வச்சு அவர் ஒரு நாளும் உழைக்கிற போது, அவர் தூங்குற போது அப்படியே சும்மா அந்த உடம்பு வழியில் அவர் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது எந்த அளவுக்கு நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும். ஐயோ கடவுளே, என்னால் தானே என் விஜய்க்கு இவ்வளோ கஷ்டம். நான் அவர் வாழ்க்கையில் வராமல் தான் இந்நேரத்துக்கு அவர் அந்த சொத்து ஆடம்பரம் எல்லாமே வச்சுன்னு சந்தோஷமாக இருந்திருப்பார். நான் அவர் வாழ்க்கையில் வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ இக்கட்டான ஒரு இதில் போயின்னு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஓவராக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மல்லி நீ வந்தது தான் விஜயோட ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ ரஞ்சித் தான் கல்யாணம் பண்ணிருந்து கரெக்டாக இதே மாதிரி ராஜேஸ்வரி பண்ணியிருந்தா ரஞ்சித் விஜயை ஒதுக்கிட்டு ரஞ்சித்தும் கூட நின்று இருந்தப்பா. அந்த சமயத்தில் விஜய் அப்படியே சும்மா தனிமரமாக நின்று மண்பாவை எங்கே கூட்டின்னு போகிறது, என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் எப்படி முன்னேறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் தான் போயின்னு இருப்பாங்க. இதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு கோடு வைக்கணும்னா அதுக்கு எல்லாமே ஒரு ஆரம்ப புள்ளி வேணுங்க. ஆரம்ப புள்ளி இல்லாமல் எதுவும் ஒன்றுமே பண்ண முடியாது. வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னாலும் சரி, எது பண்ணணுன்னாலும் சரி, ஒரு முற்றுப்புள்ளி நம்ம வச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நம்ம மல்லி தொடரில் நீங்கள் பார்த்துன்னு தான் இருக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவன் அரவிந்த் இருக்கார்ல, அவர் ஒரு கம்பெனிக்கு போகிறாரு. அந்த கம்பெனியில் கேட்குறாரு வேக்கண்ட் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கேட்டால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே சொல்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு வசதியாக இருக்கும், வாட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அமையுமா அமையாதா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளுக்கு நடுவே நம்ம மல்லி தொடர் ஒரு பக்கம் ட்ருன்னு என்ன இருக்குன்னா பார்த்துங்களேன். சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் மல்லி வேலைக்கு போனட்டா எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாரு. இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது, எப்படி அவன் வேலைக்கு போகலாம், யாரை கேட்டு வேலைக்கு போகலாம், நான் வேலைக்கு போக சொன்னேன்னா மல்லி நீ என்னை மதிக்க மாட்டேன்ற, இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இல்லை, நான் கிளம்புறேன் எங்கேயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே நான் இந்த மேலே வேலைக்கு போக மாட்டேன், நீ வேலைக்கு போகிறது தப்பு இல்லை மல்லி, நீ எங்கே போனால் என்ன ஆனால் என்ன பண்ணாங்க எல்லாமே எனக்கு அப்டேட்டாக வந்துருச்சு. அந்த ராஜேஸ்வரி அசிங்கம் படுத்துகிற ஒரு பக்கம், அது மட்டும் இல்லாமல் உன்னை கஷ்டப்படுறதை பார்த்து என்னால் கஷ்டப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை யார் எந்த வேலை கிடச்சாலும் போக சொன்னது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. அண்ணன் பொண்ணியும் ஒரு பக்கம் திட்டாரு. உங்களை அம்மாவை தானே பார்க்குறேன், நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி வேலைக்கு அனுப்புங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பார்க்கணும் என்னை மன்னிச்சிருப்பா, நான் ராஜேஸ்வரி இருப்பான்னு சொல்லிட்டு சத்தியம்
சத்தியமாக எதிர்பார்க்கல. அவர் இருப்பான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா நான் அனுப்பிச்சிருக்க மாட்டேன், எதுவுமே தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இன்னும் என்னென்ன விஷயமெல்லாம் நடக்க போகுது, என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சு போகிறோங்க. இதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடந்துன்னு இருக்குது. அது கூடவே நம்ம தலைவன் அரவிந்த் இருக்கார்ல, அவர் வந்து போயிட்டு மல்லி இதுக்கு மேலே இது மாதிரி வேலைக்கெல்லாம் போகாத, விஜய் ரொம்பவே கஷ்டப்படுறாரு, அது மட்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அழுந்துட்டு இருந்தார். அதை பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமாக இருக்குது, நீ போகிறத பார்த்தா எனக்கும் கஷ்டமாக தானே இருக்குது. எல்லாமே ஒரு பக்கம் வாழ்க்கையில் ஒரு பாட்டு தான், அதுக்காக நம்ம வாழ்க்கையை இந்த மாதிரி அர்ப்பணிச்சிடணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதனால் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து அப்படி இருந்துக்கோ, அப்போ தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி அட்வைஸை போட்டு நம்ம அரவிந்த் அங்கேருந்து கிளம்புறாரு. இது கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் பரவாயில்லடா, எந்த அளவுக்கு நல்லவங்க இருந்தால் இன்னும் இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் பல பேர் அவங்களோட காரியம் ஆகணும்னு சொல்லிட்டு தான் பேசுவாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.